இவர் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. நல்லா படிக்கிற பசங்க தங்கறதுக்கு மற்றவங்களை விட வாடகை கம்மியாக தான் வாங்குவார். இவரோட மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டனால இவர் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட உயிர் நண்பனான இவருக்கு 3 பொண்ணுங்க. இவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் மறைமுகமாக ஏகப்பட்ட கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வலது கையாக இருக்கிற ரவுடி தான் இவரு. இவரோட இந்த தொழிலுக்காக இவரோட கம்பெனியில் வேலை செய்கிற ஆட்கள்லேயே அடிக்கடி யாராவது ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க. இறந்து போன அவங்களோட உடம்பையெல்லாம் கொஞ்சம் கூட தடயமே இல்லாமல் எரிக்கிறதுக்காக இவர் கண்டுபிடிச்ச மிஷின் தேவைப்படுதான். இதன் விளைவாக கொஞ்ச நாளில் இவரோட உயிர் நண்பன் இறந்துட்டாருன்னு இவருக்கு தகவல் வருது. ரொம்பவே மனவேதனையோட மாலை போடுறதுக்காக போன இவரை, நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு மாலை கூட போடக்கூடாதுன்னு இவர் வெளியே போக சொல்லிடுறாங்க. இதனால் ரொம்பவே மனசு உடஞ்சி போகிற இவருக்கு தன்னோட நண்பன் தானா சாகலை, அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சி பழி வாங்கணும்னு கிளம்புறாரு. அதே சமயத்தில் அந்த கொலைகாரனோட ஆட்கள் இவங்களை நெருங்கவும் இந்த பொண்ணுங்களோட பாதுகாப்பில் கவனமாக இருக்கிறவர் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து எல்லாரையும் போட்டு பொழக்கிறாரு. அடி தாங்க முடியாது இவங்க, ஐயா எங்கள் பாஸ் இவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார், அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இவங்களோட பாஸ் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு கெஸ் பண்ணுற இவர் இவங்களுக்கு துணையாக நானும் வரேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. இவரோட ஒரே மகனான இவர் இவங்க கம்பெனிலேயே வேலை செய்கிறவங்கள உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இவரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு அதிகாரியின் மகனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்போ கல்யாண பொண்ணே ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ இவரும் அங்கே போய் குத்தாட்டம் போடுறாரு. பாட்டோட கடைசியில் மாப்பிள்ளையே வந்து ஆடினது போதும் வாணி இவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ இவங்க 2 பேரும் போய் இவரை பார்த்ததும் உங்கள் அப்பா கண்டுபிடிச்ச மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உனக்கு தான் தெரியும், அதனால் இனிமேல் நாங்கள் அனுப்புகிற மனித உடல்கள் எல்லாம் இந்த மிஷின் மூலமாக நீங்கள் தான் எரித்து சாம்பலாக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் செஞ்சாரா? இவங்க 2 பேரும் சந்தித்த பிறகு என்னெல்லாம் நடக்குது, இவர் என்ட்ரியோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறதான் மீதி கதை. நான் சொல்லியிருக்கிறது ஒரு அவுட்லைன் மட்டும்தான். இந்த படத்தின் முழு கதையோட திரைக்காட்சிகளின் அமைப்பு, வசனம், பாடல்கள், காமெடி இதையெல்லாம் சேர்த்து ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது சொல்லவா வேணும், நம்ம தலைவரோட படமாச்சே, ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம்.